வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். அரியாங்குப்பம் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய செடல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் நடனமாடி அம்மனை வரவேற்றனர். புதுச்சேரி அருகே தறிக்கட்டு ஓடிய லாரி சுங்கச்சாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் நோயாளிகளை பராமரிப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வரிடம் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. அரியாங்குப்பம் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய செடல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் நடனமாடி அம்மனை வரவேற்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் செடலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் கோவிலில் 110ஆம் ஆண்டு செடல் தேரோட்ட விழா நடைபெறவுள்ளதால் அதனை முன்னிட்டு நேற்று கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அலங்காரத்தில் செங்கழுநீர் அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்து காட்சியளித்தார். அதனைத் தொடர்ந்து பெண்கள் விளக்கு பூஜை செய்து அம்மனை வழிபட்டனர். மேலும் இந்திர விமானத்தில் அம்மனை அலங்கரித்து வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. குறிப்பாக பெண்கள், குழந்தைகள் என 300க்கும் மேற்பட்டோர் செடலாடும் செங்கழுநீர் மாரியம்மன் அம்மனை வரவேற்கும் விதமாக நடனமாடினர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததோடு பெண்களின் நடனத்தை வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி அருகே தறிக்கட்டு ஓடிய லாரி சுங்கச்சாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஓட்டுநர் துரைராஜ். இவர் கடலூரில் இருந்து பெருமுக்கல் கிராமத்தில் உள்ள குவாரிக்கு மணல் ஏற்ற இன்று அதிகாலை கடலூரில் இருந்து புதுச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை சாலையில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மொரட்டாண்டி சுங்கச்சாவடி அருகே வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்த லாரி தறிக்கட்டு ஓடி சுங்கச்சாவடி உள்ள தடுப்பு கட்டை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் லேசான காயங்களுடன் ஓட்டுநர் உயிர் தப்பினார். மேலும் அங்கிருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். இதனிடையே விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் நோயாளிகளை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இரத்த கொதிப்பு, நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருந்து மாத்திரைகள் வழங்கப்படுவதற்கு மாற்றாக அருகிலுள்ள தாய்சேய் துணைநிலை சுகாதார நிலையங்களில் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை மேற்கொள்ள வேண்டும். ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலை 8 மணி முதல் 11 மணி வரை குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுதல், பெண்களுக்கு பரிசோதனை போன்ற பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அனைத்து பகுதிகளிலும் பொதுமக்களுக்கு ORS கரைசல் பாக்கெட்டுகளை வழங்க வேண்டும். கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கவும், நிலத்தடி நீரை பாதுகாக்கவும் வெயிலின் தாக்கம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வரிடம் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. புதுவை சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் தலைமையில் உயிரிழந்த இளைஞரின் பெற்றோர்கள் சந்தித்தனர். அப்போது சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல் பருமன் அறுவை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்ட புதுச்சேரியைச் சேர்ந்த ஹேமச்சந்திரன் என்ற இளைஞர் உயிரிழந்தார். இதற்கு காரணமான மருத்துவர் மருத்துவமனை மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார்கள். இதுகுறித்து தமிழக அரசுடன் பேசி நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில துணை செயலர் சேது செல்வம், EITUC தொழிற்சங்க மூத்த தலைவர் அபிஷேகம் ஆகியோர் உடனிருந்தனர்.
அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய கத்திரி இன்று தொடங்கியதால் மக்கள் நடமாட்டமின்றி புதுச்சேரி கடற்கரை வெறிச்சோடி காணப்பட்டது. இளநீர், மோர் உள்ளிட்ட பழச்சாறு கடைகளை நோக்கி படையெடுக்கும் கூட்டம். அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கக்கூடிய கத்திரி வெயில் இன்று தொடங்கியது. இன்று முதல் அடுத்த வரும் 20 தினங்களுக்கு கடுமையான அனல் காற்று வீசும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் புதுச்சேரியில் கடந்த 10 தினங்களாக 100 டிகிரியை தாண்டி கடுமையான வெயில் அனல் காற்று வீசி வருகிறது. இதனால் பொதுமக்கள் சாலைகளில் செல்வதை தவிர்த்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரியை பொறுத்தவரை வார இறுதி நாட்களான வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 தினங்கள் கடற்கரையில் மக்களின் கூட்டமும் சுற்றுலா பயணிகளின் கூட்டமும் அலைமோதும். ஆனால் வெயிலின் தாக்கம் உச்சத்தில் இருப்பதால் கடற்கரைக்கு மக்கள் வருவதை தவிர்த்து வருகின்றனர். இதனால் புதுச்சேரி கடற்கரை சாலை மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. மேலும் இந்த வெயிலும் பொருட்படுத்தாமல் ஒரு சிலர் கடலில் இறங்கி குளித்தும் வருகின்றனர். ஒரு சிலர் வெயிலில் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். இதுபோன்று கடுமையான வெயில் வீசி வருவதால் இளநீர் கடை, குளிர்பான கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி மாவட்டத்தில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு குடியிருப்பு, சாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 10, 12ஆம் வகுப்புகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக உள்ளதால் மாணவர்களின் மேற்படிப்புக்காக குடியிருப்பு, சாதி சான்றிதழ் பெறுவதற்காக வட்டாட்சியர் அலுவலகங்களில் அதிக அளவில் கூடுவதை தவிர்க்கும் வகையில் உரிய நேரத்தில் சான்றிதழ்களை வழங்க வருவாய் வட்டம் அளவில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். தனியார் பள்ளி மாணவர்களும் முகாமில் பங்கேற்று பயன்பெறலாம். முகாம் நடைபெறும் தேதிகள், இடங்கள் குறித்த அறிவிப்பை துணை ஆட்சியர்கள் வெளியிடுவார்கள். இந்த சிறப்பு முகாம்களை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் SC, ST மாணவர்களின் கல்வி நிதி உதவி திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை உயர் மற்றும் தொழில்நுட்ப கல்வித்துறை அலுவலகத்தில் SC, ST மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசை ஏற்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. உயர்கல்வித்துறை இயக்குநர் அமன் சர்மா தலைமையில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகளில் நியமிக்கப்பட்ட SC, ST கல்வி உதவித்தொகை திட்டத்துக்கான நோடல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தனியார் கல்லூரிகள் SC, ST மாணவர்களிடம் கல்வி கட்டணம் கேட்கக்கூடாது என்றும் அவர்களுக்கான கல்வி கட்டணத்தை செலுத்த வேண்டியது ஆதி திராவிட நலத்துறையின் பொறுப்பாகும். மேலும் சென்டாக்கில் அறிவிக்கப்பட்ட கல்வி கட்டணத்தை மட்டுமே ஆதி திராவிட நலத்துறை செலுத்தும் என்றும் இதை மீறி மாணவர்களிடம் கூடுதல் கட்டணம் கேட்டால் சம்பந்தப்பட்ட கல்லூரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வில்லியனூர் மணவெளி பகுதியில் இலவச நீர்மோர் பந்தலை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி திமுக கிளை கழகங்கள் சார்பாக நீர்மோர் பந்தல் துவக்க விழா இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் மாநில கழக அமைப்பாளருமான ரா. சிவா கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி தர்பூசணி, நீர்மோர் உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்களை பொதுமக்களுக்கு வழங்கினார். தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தர்மராஜ் முன்னிலை வகித்தார். இதில் பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, கிளை கழக செயலாளர்கள் பாலகுரு, வாசுதேவன், நடராஜன், நிர்வாகிகள் ரமேஷ், ராஜேந்திரன், சபாபதி, கலிய பெருமாள், ஜீவா உட்பட மாநில கழக நிர்வாகிகள், தொகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், அணிகளின் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் உள்ள 7 மையங்களில் நாளை நடைபெறும் நீட் தேர்வை 5000 மாணவ மாணவிகள் எழுதவுள்ளனர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்நிலையில் 2024-25ஆம் கல்வி ஆண்டுக்கான நீட் தேர்வு நாளை நாடு முழுவதும் 557 நகரங்கள் மற்றும் 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடக்கிறது. இத்தேர்வை 24 லட்சம் பேர் எழுதுகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் 7 மையங்களில் மொத்தம் 4954 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுத உள்ளனர். நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்துள்ளது. நாளை மதியம் 2 மணிக்கு தேர்வு தொடங்க உள்ள நிலையில் கூடுதலாக தேர்வு மையங்களில் போலீசார் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.
ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் மின் பாக்கியை உடனடியாக செலுத்தி மின் துண்டிப்பினை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஏரிப்பாக்கம் துணை மின் நிலைய உதவி மின் பொறியாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஏரிப்பாக்கம் துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் மின் கட்டண பாக்கி வைத்துள்ள மின் நுகர்வோர்களின் மின் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு வருகிறது. எனவே மின்துறை அலுவலகத்திற்குட்பட்ட மின் நுகர்வோர்கள் தாங்கள் வைத்துள்ள மின் கட்டண பாக்கியை உடனடியாக செலுத்தி மின் துண்டிப்பை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியூர் உலக வாழியம்மன் கோவில் சடல் திருவிழா மற்றும் கோவில் தேரோட்டம் அமைச்சர் தேனி ஜோய்குமார் உட்பட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் அருகே உள்ள அரியூர் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற உலக வாழியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் சடல் மற்றும் தேரோட்ட விழா கொண்டாடப்படும். அதன்படி இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த மாதம் 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சடல் திருவிழா நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சடல் போட்டு தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து தேரோட்டம் நேற்று நடைபெற்றது. இதற்காக சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் திருத்தேரில் எழுந்தருளித்தார். தொடர்ந்து தேரோட்டத்தை அமைச்சர் தேனி ஜெயக்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் ஆகியோர் வடம் பிடித்து இழுத்து தொடக்கி வைத்தனர். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்தனர். அரியாங்குப்பம் செங்கழுநீர் மாரியம்மன் ஆலய சடல் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் நடனமாடி அம்மனை வரவேற்றனர். புதுச்சேரி அருகே தறிக்கட்டு ஓடிய லாரி சுங்கச்சாவடி தடுப்பு கட்டை மீது மோதி விபத்தான சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து பொதுமக்கள் நோயாளிகளை பராமரிப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உடல் பருமனை குறைக்க அறுவை சிகிச்சையின் போது புதுச்சேரி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதல்வரிடம் இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.